അപ്പോൾ ഗൈസ്, അപ്പോൾ நம்ம இன்னு நம்மள சகோதரனுக்கு பைக் ஏகும் பார்க்க போகிறேன். இது ஒரு மெக்கானிக் விளாக் மாதிரி தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நான் அப்போ சகோதரனுக்கு பைக்கை காட்டி தரேன். மாஸ் அடி, தகர்த்த அடி. சகோதரன் வேற லெவல். நான் உங்களுக்கு காட்டி தரேன் சகோதரனுக்கு பைக்கு எந்த அளவு இருக்குன்னு. பைக்கை பொண்ணு பண்ண வச்சிருக்கேன். இது எப்படியோ மொரட்டடி கண்டிருக்க மாட்டேன் வாழ்க்கையில. பைக்கை பேணுதுல சகோதரன் வேற லெவல் நான் காட்டி தரேன். சகோதரன் பைக்கு எஃபி செட்டு 2018 தான் இறங்கின மாடலு. அப்போ உங்களுக்கு காட்டி தரேன். முதல்ல இங்க அது ஜோலி வந்து லாஸ்ட் காட்டடி அடிச்சு வச்சதான் தலைவர். ஸ்டே 2 பிளந்து நீக்கு அந்த அளவு முரட்டடி. இங்க ஒரு ஒரு ஓட்டை உண்டு, அது காட்டி தரேன். 2 ஸ்டெம்பு போச்சு. அப்ப இந்த இன்ஜினெல்லாம் இன்னும் உயிரோட இருக்கிற காரணம் நான் ஒருத்தன். அது மட்டும் உயிரோட இருக்குது. ஆயிலக்க மாற்றுதானாண்டு. அப்போ பேக்ல உள்ள ஸ்டே எல்லாம் மாற்றணும். சேஸு, டேங்கு, அதே போல மொத்தத்தையும் கலத்தி எல்லாத்தையும் ஒன்று பெயிண்ட் அடிச்ச போகிறேன். டயரை கலத்த போகிறேன். அப்புறம் ஃப்ரண்ட் டயரு எல்லாம், டேங்கு, பேக்கு, சேஸ் மட்டும்தான் அதில் இருக்கு, இன்ஜின் அதில் இருக்கு. எல்லாம் கலத்தி ஒன்று பக்காவை பெயிண்ட் அடிச்சு திருச்சி ஏற்ற போகிறேன். அதே போல தான் பேக்கில் வர நம்மளை ஸ்டேயும் மாற்ற போகிறோம் கைஸ். அப்போ அதுக்கு இந்த காஸ்டியூம் பற்றாது. அப்போ முதல்ல துணி மாற்றிட்டு வரேன். சீட்டு, கம்பி, சைலன்சரு மொத்தம் அவன் மொத்தத்தையும் கலத்த போறான் கைஸ். வெளியில கொண்டாங்க ஷோரூம்ல இருந்து வர மாதிரி இருக்காரு. அப்படி இல்ல, ஷோரூம்ல இருந்து வர மாதிரி ஒண்ணு இருக்காது. பெயிண்ட் அடிச்சு எடுக்க போறான் கைஸ். அவ்வளவுதான். அப்போ தொடங்குவோமா சகோதர? 20-22 ட்ரிங்க்ஸ். சகோதரா இடிச்சு சகோதரா பார்த்து பைக்கு வலிக்காம டயரை உருட்டி பார்த்து பதுக்க. சகோதரா இதாகும் பிரேக் லைனர் சகோதரா. ஏது லைனர் இதா? இதுதான் பிரேக். தெரிஞ்சிருக்கா? இல்ல நான் பிரேக் பிடிக்க மாட்டேன், அதனால தேயாது. இப்படி பிரேக் பிடிச்சா இப்படிதான் விரியும். ஸோ இது நல்லா இருக்கு. அப்போ கைஸ், டயர் எல்லாம் கலத்தியாச்சு. அப்போ நம்ம பயப்பிள்ளைக்கு சாதனையை காட்டி தரேன் கைஸ். ஸ்டே ஃபுல்லா பொட்டி இருக்கு. அதோட ஸ்கிராட்ச் ஆயிருக்கு, அவ்வளவுதான். கொஞ்சம் ஸ்கிராட்ச் தான். காட்டி தரேன் கைஸ். ஸ்டேக்கு அந்த நிலைமை என்னன்னு உங்களுக்கு காட்டி தரேன். கலத்திட்டு இருக்கு. அப்போ ஸ்டேக்கு நிலைமை இதான். திரும்ப அடிச்சு செத்து இருக்கு. இதுதான் இவனுங்க சகோதரனுக்கு சின்னதா உள்ள ஸ்கிராட்ச். சகோதரா இங்க பாரு சகோதரா. ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்புள்ள பேசுறேன். யார்? ஸ்டே வேண்டியாச்சு. இனி அடுத்து நமக்கு பெயிண்ட் அடிச்சோம் கேட்டிதான். அப்போ நான் உங்களுக்கு ஸ்டேக்கு லட்சணத்தை நான் உங்களுக்கு கட்டி தரேன். அப்போ இந்த ஸ்டேல நம்ம பெயிண்ட் அடிச்சோம்னா ப்ராப்பரா இருக்கணும். அப்போ அதான் வைனியர், அதாவது காருக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும் இல்ல, அந்த ஒரு கடையில போய் தான் இதுக்குள்ள பெயிண்ட் எடுக்க வேண்டி ஸ்ப்ரே பெயிண்ட் தான் வேண்ட போறோம். வேண்டி பக்கா ஒன்று அடிச்சு போறோம் கைஸ். அப்போ இது நம்மள சகோதரன் ஓட்டுத காலேஜ் பஸ் ஆகும். அப்போ பிஷாண்டாக்குள்ள பைசா இல்லை, உள்ள கஜானையில தலைவர் பத்திரப்படுத்தி வச்சிருந்தது. அப்போ காலேஜ் பஸ் அவங்களுக்கு காட்டி தரேன். வேற லெவல்ல இருக்கு. சகோதரன் நீங்க காலேஜ் பஸ் சகோதரன் எல்லாம் தொக்கி உறக்கிட்டு இருக்குது. ஏதோ சாமானத்தை தூக்கி சரி ஏர்னாவுக்கு நிறைய ஃபேன்ஸ் உண்டா இந்த காலேஜ் பஸ்ல. இவன் காலேஜ் பஸ் ஓட்ட வரதில்லை. நிறைய பேரை பாத்திருக்கேன் இப்படி மாதிரி பிராந்த மாதிரி உண்டு. வண்டினா பிராந்து. இப்ப வண்டியை ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கேன். என்ன தெரியுமா, என்ன ஹார்ன் அடிச்சு காட்டியதில்லானே. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏறு ஃபுல்லானது ஹார்ன் அடிச்சு காட்டிடுறேன். அடுத்து ரெண்டாவது டியூன்.
மதி 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 எப்படி இருந்து காணு பக்கா காலேஜ் பஸ் தானே வேற லெவல்ல வச்சிருக்கேன். 2 மலைப்புற அந்த 2 காணாம என்னையும் ஒன்னையும் பார்த்த போல இருக்கு. சின்ன வயசு என்ட்ரன்ஸ் யாரும் தொல்லைக்கு விழிச்சுட்டேன். வேற லெவல் நெருப்படா விகேஜி செருப்படா அந்த மாதிரி வருவனு. கைஸ் அடுத்த நேரே பயணியர் போகணும். பயணியரை போய் பெயிண்ட் ஆண்டணும் கைஸ். 2 ஏறச்சுனு மொத்தத்தையும் ஒரு வழிபட்டு கலத்தியாச்சு கைஸ். கொஞ்ச நேரம் எடுத்து டயர் கலத்தியாச்சு, சீட்டு 2, அதே போலதான் டேங்கு. வண்டியில ஹெட்டு மட்டும்தான் இருக்கு, ஹெட்டு இன்ஜின் மட்டும்தான் இருக்கு. மீதி எல்லாத்தையும் கலத்தி எடுத்தாச்சு. இனி நம்ம என்ன செய்ய போறோம்னா எல்லாத்தையும் ஒன்று நல்லா கழுவிட்டு பெயிண்ட் அடிச்சு போறோம் கைஸ். அப்போ அடுத்தடுத்த வீடியோல வரேன். அப்போ நான் வண்டி உங்களுக்கு காட்டி தரேன் எப்படி இருக்குன்னு. ஹெட்டும் ஃப்ரண்ட் டயர் மட்டும்தான் இருக்கேன், அதையும் கலத்துறான். பட் ஸ்டெம்பில் வேலை இருக்கானண்டு அதை கலத்தல. ஸோ டேங்கு கலத்தியாச்சு, டயர் கலத்தியாச்சு, சீட்டு அதே போல தான் ஸ்டே எல்லாம் கலத்திட்டு இருக்கு. செயின்ஸ் ப்ராக்கெட்டை கலத்தியாச்சு. எல்லாம் கலத்தி இங்கே வச்சிருக்கேன். அப்போ என்ன சின்ன போல எல்லாம் ஒன்று நல்லா வாஷ் பண்ணிட்டு பெயிண்ட் அடிச்சிடும் கைஸ். Five minutes later. அப்போ கைஸ் மொத்த வேலையும் முடிஞ்சு. அப்போ டயர் அட்டாச்சு, அதே போல தான் டேங்கு, சீட்டு, டயரு, சீட்ஸில் ஃபுல் பெயிண்ட் அடிச்சாச்சு. அப்போ நம்ம இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கைஸ். அப்போ ரெடி 1 2 3. டேங்கில் உள்ள மோட்டர் அடிச்சு ஒரே அடியில் ஸ்டார்ட் ஆச்சு கைஸ். மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அப்போ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.